தேர்வு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம் நடத்திய நிலையில் காங்கிரஸ் தலைவர்களான ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியின் தலைவரான அகிலேஷ் யாதவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைப்பில் தொடர்ந்து செய்தியாளர் மாணிக்கம் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லியில நேற்று தினம் மாணவர்கள் பேரணியாக சென்று நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக நடத்தப்பட்ட அந்த பேரணியை மத்திய அரசு காவல்துறை மூலமாக தடியடி நடத்தியும் கண்ணீர் குண்டுகள் வீசியும் கலைத்திருந்தனர். மேலும் தண்ணீர் பீச்சு எடுத்தப்பட்டும் அவர்கள் கலைக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் காவல்துறையுடைய தடியடி என்பது மிக கொடூரமாக இருந்தது. மாணவர்கள், முதியவர்கள், பெண்கள் என்று பாராமல் சட்டத்துக்கு மீறிய தடியடியாக இருந்தது என எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்த சூழல்ல நாடாளுமன்றத்தினுடைய அலுவல் பணிகள் முடிந்ததுக்கு பிறகாக அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்த விவகாரத்தில் தாங்கள் போராட்டத்தில் இறங்குவதாகவும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறி காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்றைய தினம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்தை முற்றுகையிடுவதாகவும் மாணவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில, மாணவருடைய கோரிக்கைக்கு துணை நிற்கும் வகையில தங்களுடைய பேரணி பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடக்கூடிய பேரணியாக இருக்கும் என்று திட்டமிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியுடைய எம்பிக்கள் பேரணியாக சென்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். இந்த தடுத்து நிறுத்திய இடத்திலேயே காங்கிரஸ் எம்பிக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களெல்லாம் எந்த இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார்களோ அந்த இடத்திலேயே தர்ணாவில் ஈடுபட்டு தாங்கள் பிரதமர் இல்லத்தை நோக்கி நகர்ந்து செல்வதற்கு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. மேலும் நேற்றைய தினம் காவல்துறை மாணவர்கள் மீது நடத்திய தடியடி என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்ற கண்டனத்தையும் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் தெரிவித்திருந்த சூழல்ல தற்பொழுது 2 மணி நேரத்துக்கு மேலாக காவல்துறையினர் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது போராட வேண்டிய தேவை, அதுவும் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளாக செல்ல வேண்டிய தேவை, பிரதமர் அலுவலகத்தை நோக்கி செல்ல வேண்டிய தேவை என்பது இல்லை. எனவே எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டவர்களும் கூட இந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டு காங்கிரஸை சமாதானம் செய்து முயற்சி செய்த போதும் கூட அது பலனளிக்காத சூழலில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் மட்டுமின்றி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவரும் கூட தற்பொழுது கைது செய்யக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மாணவர்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. தொடர்ச்சியாக நாட்டில் நீட் தேர்வு நடத்தப்படக்கூடிய நேரங்களில் அதில் பல்வேறு மாநிலங்களில் முறைகேடு நடைபெறுவது, தேர்வுத்தாள் முன்கூட்டியே கசிவது, அதே போன்று தேர்வு மதிப்பெண்கள் இடுவதில் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று போராடி மீண்டும் மறுதேர்வு நடத்தக்கூடிய அளவுக்கு நீட் தேர்வு சென்றிருக்கக்கூடிய சூழலில் இது ஒரு நிர்வாக குறைபாடாக மட்டுமில்லாமல் நீட் தேர்வே ஒட்டுமொத்தமாக கல்வியில ஒரு மிகப்பெரிய பின்தங்கக்கூடிய அளவில் இருப்பதனால் எதிர்கால தேவைக்கு மாணவர்களுக்கு புதிய கல்வி முறை அமைப்பு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே புதிய கல்வி அமைப்பு முறையை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி முறைகளில் குளறுபடிக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என 16 நாட்களுக்கு மேலாக டெல்லியில இளைஞர்களும் அதே போன்று மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அவர்களுடைய போராட்டம் நேற்று தினம் நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தில் கூடிய போது அந்த நாடாளுமன்றத்தை வளாகத்தை நோக்கிய பேரணியாக மாறியிருந்தது. முற்றுகை பேரணியாக நடைபெற்றது. அந்த பேரணியை தடுக்கக்கூடிய நேரத்தில் காவல்துறையினர் தடுத்த போது காவல்துறையினர் மாணவர்களை கலைப்பதற்காக தண்ணீர் போய் கொண்டு வீசினார்கள், தண்ணீர் நடத்தினார்கள், தண்ணீர் பீச்செடுத்து அவர்களை கலைத்திருந்தார்கள். இப்படியாக நேற்று தினம் அந்த போராட்டம் கையாளப்பட்ட சூழல்ல எதிர்க்கட்சிகள் மற்றும் நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை காவல்துறை அணுகியது தவறு என்ற கோணத்தில் மாணவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகள் நாடு முழுவதும் ஆதரவு தெரிவித்து வராங்க. மேலும் பல்வேறு சமூக அமைப்புகள், கல்வி செயற்பாட்டாளர்களும் மாணவர்களுக்கு துணை நின்று மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் மாணவர்களுடைய குரலாக என்றும் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்போம் என்று கூறி மக்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்தை முற்றுகையிடுவது மூலமாக மாணவருடைய கோரிக்கைக்கு மத்திய அரசு குரல் கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதாக கூறி நேரடியாக ஒரு பேரணிக்கு சென்றிருந்தார்கள். அப்படி அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் தான் காவல்துறையினர் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். தடுத்து நிறுத்திய இடத்திலேயே ராகுல் காந்தி தலைமையிலாக சென்ற எம்பிகள் அமர்ந்து அவருடைய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க.
போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இடம் இது அல்ல, நேரமும் இது அல்ல. நேற்றுதான் ஒரு பெரிய அளவிலான பேரணி நாடாளுமன்றத்தை நோக்கி வந்தது போது அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக கையாளப்பட்ட அந்த யுக்திகளும் அந்த முறைகளும் தவறு என கூறும் பட்சத்தில் சட்ட ரீதியாக அணுகத்தை தாண்டி அதில் மாணவர்களுடைய போராட்டத்தை தாண்டி அதனுடைய அரசியலாக்க வேண்டாம். மேலும் தற்போது நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் பிரதமருடைய இல்லத்தை முற்றுகையிடுவதாக செல்லக்கூடிய பேரணியை அனுமதிக்க முடியாது. மேலும் இது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும். எனவே காவல்துறைக்கு ஒத்துழைப்பு நல்கி மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல வேண்டும், கலந்து செல்ல வேண்டும் என காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட, பேரணியாக செல்ல முற்பட்டு தர்ணாவில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிகள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால் உள்ளிட்ட எம்பிகளிடம் வலியுறுத்திய போதும் கூட அவர்கள் கலந்து செல்லவில்லை. ஏறக்குறை 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தர்ணாவில் ஈடுபட்டு வராங்க. மேலும் காவல்துறையுடைய பேச்சுவார்த்தைக்கு சமாதானம் ஆகாத சூழலில் மத்திய அமைச்சரே நேரில் வந்து சமாதானம் செய்ய முற்பட்டார் போதும் கூட அது பலனளிக்கவில்லை. குறிப்பாக மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் நேரில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரிடம் இந்த போராட்டத்தை கைவிடுங்கள், இந்த போராட்டத்திற்கான தீர்வை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது, மாணவருடைய குரல்களை எப்போதும் மத்திய அரசு கேட்கிறது, கட்டுக்கோப்பான சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான தேவையின் அடிப்படையிலேயே நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நேரிலே சென்று சந்தித்திருக்கிறார். JP நட்டா அவர்கள் நேரில் சென்று நேற்றைய தினம் காவல்துறையினுடைய அந்த தடியடின் போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அதேபோன்று மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தது மட்டுமில்லாமல் அவருடைய கோரிக்கை கொடுத்து பரிசீலனையில் அரசு இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இப்படியான சூழலில் எதிர்க்கட்சிகள் அதை அரசியலாக்க வேண்டாம், மாணவருடைய கல்வி முறையில மத்திய அரசு கவனம் கொண்டிருக்கிறது, எனவே கூட்டு முயற்சியாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுதான் நல்லது, எனவே காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் கலந்து செல்ல வேண்டும் என ஜிதேந்தர் சிங் சார்பாக அவர் நேரடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டத்தில் பெற்றக்கூடிய எம்பிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையும் பலனளிக்காத சூழலில்தான் தற்பொழுது காவல்துறையினர் குண்டுகட்டாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால், அதேபோன்று அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியினுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் என சொல்லக்கூடிய இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினருடைய எம்பிகளும் இந்த தர்ணா போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினருடன் சேர்ந்து அவர்களும் தற்பொழுது குண்டுகட்டாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவும் குண்டுகட்டாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதுபோல் காவல்துறையினுடைய கலந்து செல்ல வேண்டும் என்ற உத்தரவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால அவர்கள் கைது செய்ய வேண்டியும், அதுவும் கட்டாய கைது செய்யப்படுவதனால் அனைவரையும் கட்டாயமாக வேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அனைத்து எம்பிகளும், காங்கிரஸ் கட்சி மற்றும் காங்கிரஸோட கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய அனைத்து எம்பிகளையும் காவல்துறையினர் வேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருப்பதன் காரணமாக மக்கள் பிரதிநிதிகள் ஆயினும் எங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று கூறி காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவர்களை கைது செய்து வேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகள் நாம் பார்த்து வரோம். தொடர்ந்து மாணவர்களுடைய போராட்டங்களும் வெளியில் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவு, தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக பாஜக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தங்களுடைய ஆதரவை மாணவருடைய போராட்டத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக தங்களுடைய போராட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்களோடு துணை நிற்கக்கூடிய வகையில பிரதமருடைய இல்லத்தை முற்றுகையிடுகிறோம் என்று கூறி அவர்கள் சென்ற பேரணியை தடுத்து நிறுத்திய போது அவர்கள் எந்த இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார்களோ அதே இடத்தில் தர்ணாவில் ஈடுபட்டது. அதைத் தொடர்ந்து 2 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகும் எம்பிகள் கலந்து செல்லாது உள்ளிட்ட காரணங்களால் காவல்துறை அவர்களை கைது செய்வதாக கூறி தற்பொழுது குண்டுகட்டாக வலுக்கட்டாயமாக அனைவரும் கைது செய்து வேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.